ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னோடய சேனல் நேம் வந்து ஏஎல் லைஃப் ஸ்டைல். இந்த சேனலில் நிறைய குக்கிங் வீடியோஸ், பூஜா வீடியோஸ் இதெல்லாம் போட்டிருக்கேன். நீங்களும் போய் சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணுங்கள். சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கம்பு இட்லி தோசைக்கு மாவு எப்படி ரெடி பண்ணணும், எப்படி இட்லி தோசை ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க. மாவு ரெடி பண்ணுறதுக்கு நான் இப்போ அளந்து எடுத்துருக்கிற கப்பில் வந்து ஒரு 3 கப் அளவுக்கு நான் கம்பு எடுத்துருக்கிறேன். அதே கப் அளவுக்கு 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். இது கூடயே வந்து நம்ம எந்த கப்பில் அளந்தோமோ அதே கப்புக்கு 1 கப் அளவுக்கு உளுந்து. அப்போ 3 கப் அளவுக்கு கம்பு, 1 கப் அளவுக்கு அரிசி, 1 கப் அளவுக்கு உளுந்து இதெல்லாம் எடுத்துக்கணும். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அதையும் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்து என்ன பண்ணுங்கள், நல்லா தண்ணியில் வந்து வாஷ் பண்ணி 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ இதெல்லாம் நல்ல தண்ணி சேர்த்து ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ஊற வைக்கணும். இப்போ நல்ல தண்ணி சேர்த்தாச்சு. இப்போது 4லேருந்து 5 மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு இதை வந்து ஒரு 5 மணி நேரம் கழித்து அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி மிக்சியில் அரைச்சிருக்கேன். நீங்கள் வந்து கிரைண்டரில் போட்டு ஒரே தடவை எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம். நான் 2-3 டைம்ஸ் மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். மாவோட பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் எடுத்துருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். மிக்ஸி ஜாரில் இப்படி வராதுன்னு நினைக்காதீங்க. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைக்கும் போது இந்த மாதிரி வந்துடும். இப்போ நான் எல்லா கம்பும் அந்த அரிசியெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்தாச்சு. மிக்ஸி ஜாரையும் கழுவி சேர்த்தாச்சு. இப்போது இந்த பேட்டருக்கு தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்துட்டு மாவை நல்லா கலந்து வச்சாச்சு. இப்போ கம்பு இட்லி தோசைக்குரிய மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு 8 மணி நேரம் புளிக்க விடணும். நீங்கள் வந்து இது பனிக்காலம் அப்படிங்கிறதுனால நான் 8 மணி நேரம் புளிக்கணும்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் வெயில் காலமாக இருந்தால் நீங்கள் டைமை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கம்பு வந்து சீக்கிரம் புளிச்சு வந்துடும். இப்போ நான் ஒரு 8 மணி நேரம் கழித்து பாருங்கள், மாவு எவ்வளோ அழகாக பொங்கி வந்திருக்குதுன்னு தெரியுதா. இப்போது இட்லி தோசைக்குரிய பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. கம்பு மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் இட்லி சுட ஆரம்பிச்சிடலாம். இந்த இட்லி தோசை வந்து நீங்கள் வந்து 1 டேக்கு மேலே வந்து நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அப்படின்னா டக்குன்னு புளிக்கும். நீங்கள் நம்ம நார்மலாக அரிசியில் செய்கிற இட்லி தோசை பேட்டர் மாதிரி இது 4 or 5 days அப்படிலாம் வைக்க முடியாது. இது மேக்ஸிமம் வந்து 1 or 2 days தான் அதிகபட்சம் இருக்கணும். அதுக்கு மேலே இருந்தால் மாவு எப்படி இந்த ஃப்ரிட்ஜில் இருந்தால் கூடமே புளிச்சு வந்துடும். அதனால நீங்கள் ஒரு நாள் யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் கம்மியான ரேஷியோவே நீங்கள் போட்டு அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இப்போ இட்லி ஊற்றியாச்சு. இதை வேக வச்சிடலாம். இந்த கம்பு இட்லி வந்து நம்ம நார்மலாக இப்போ டாக்டர்ஸ் எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா ஒயிட் ரைஸ் சேர்க்காதீங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒயிட்டை அவாய்ட் பண்ண முடியாது. அதனால் இந்த மாதிரி கம்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம இட்லி செய்யும்போது இப்போ இந்த கம்பில் வந்து இரும்பு சத்து, நார்ச்சத்து இதெல்லாம் அதிகமாக இருக்குது, கால்சியம் அதிகமாக இருக்குது. இதை லேடிஸ் வந்து கம்பு ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்கும்போது இந்த ஹேர் ஃபால் எல்லாம் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குழந்தைங்களுமே வந்து நம்ம கம்பை வேறு எந்த மெத்தடில் கொடுத்தாலும் சாப்பிட யோசிப்பாங்க. இட்லி தோசைனா கூட கொஞ்சம் சாப்பிட்ருவாங்க. அதனால் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ இட்லி பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. இப்போ தோசை ரெடி பண்ணிக்கலாம். தோசை வந்து நீங்கள் நம்ம நார்மல் ரைஸில் எப்படி அரைச்சி ஊற்றுறோமோ அதே மாதிரி ஊற்றலாம். நீங்கள் இழுக்க வராது, அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் பாருங்கள் தோசையும் எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு தெரியுதா. இதே மாதிரி நீங்களும் இட்லி தோசை கம்பில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு. எல்லாருமே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி ஈட்டிங், ஹெல்த்தி ஈட்டிங்.